இவரு கெட்டப்ப பார்த்து ஏமாந்துறாதீங்க, பல ஸ்டோரிஸ் உள்ள இருக்கு. சொல்லுங்க. ஸோ அந்த ரெயின் சீசனில் வந்து அந்த நம்ம ஊர் சைடு அதிகமாக ஹார்வெஸ்டிங் பண்ணுற என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, மரவள்ளி கிழங்கும் மஞ்சள் தான் நம்ம ஊரில் அதிகமாக ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு எல்லாரும் அந்த சீசன் ஆச்சுன்னா எல்லாரும் மரவள்ளி கிழங்க ஹார்வெஸ்டிங் பண்ண எல்லா ஊராக போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் எல்லாம் இங்கேருந்து ஒரு புரோக்கர் மூலயமா வேலூருக்கு போயிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு 15 வீடு 30 வீடு தான் இருக்குது நம்ம ஊரில். அந்த 30 வீட்டிலேருந்து ரெண்டு பேர் போயிடுவாங்க. அந்த வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க மட்டும் வீட்டில் அவங்க கூட ஒருத்தர் அக்கா தங்கச்சி பெரியவங்க அண்ணா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நாள் கிட்டத்தட்ட இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு 10 வருஷமாக இதே மாதிரி வேலைக்கு போயிட்டுருங்க. ஒரு நாள் என் தம்பிக்கு வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தான். ஒரு நைட்டு ஒரு மிட் நைட் 12 மணி இருக்கும். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஏதோ கனவு வந்துருக்கு. அந்த கனவு வரும் சொல்லுங்க. நைட்டு 12 மணி இருக்கும். மிட் நைட் 12 மணிக்கு மேலே ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ நைட்டு 12 மணிக்கு போய் வருது. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 o'clock மேலே அவனுக்கு ஏதோ கனவு வந்துருக்கு. ஸோ அவன் எந்திரிச்சு பொறுமையாக டோர் க்ளோஸ் பண்ண டோரை அழகாக எந்திரிச்சு டோரை சத்தம் இல்லாமல் திறந்துட்டு பொறுமையாக நடந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் நடந்து போனதை டோர் திறந்து சத்தம் மட்டும் வெளியே எங்கேயோ இது கட்ட மாதிரி இருந்திருக்கு. அது கால்கிட்ட தடிக்கிருக்கு. அந்த சத்தத்தில் இன்னொரு பக்கத்தில் வந்து எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, இவன் எங்கே தான் போகிறான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கேன். கடைசியில் அவன் போனது எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு சுடுகாட்டு நடுவில் சென்டரில் நிற்கிறான். அப்புறம் என்ன தெரிஞ்சிச்சு, அந்த சுடுகாட்டில் நின்றுட்டு இருந்தான். அவன் பின்னாடி நாங்களும் போய் ரொம்ப நேரம் நிற்கிறோம். அவன் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக பேசுகிற மாதிரி ஏதோ கேட்குறான், ஏதோ சொல்கிறான், ஏதோ கூப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். நான் யார்கிட்டா பேசுகிறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எதுவுமே தெரியல. அப்புறமே அப்படியே பயந்துட்டு நாங்களாம் பின்னாடியே ஓடி வந்துட்டு பக்கத்தில் ஒரே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அந்த கோயில் ஊரில் பூஜைலாம் பண்ணுறாரு, பூசாரி. அவரை கூப்பிட்டு போய் தீர்த்தம் வச்சாங்க. கோயிலேருந்து திருநீர் தீர்த்தம்லாம் எடுத்துட்டு அவனை தெளித்தோடனே நான் எங்கே இருக்கேன்னு திடீர்னு என்கிட்ட அவனுக்கே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டான். நான் எங்கே இருக்கேன், ஏன் என்னை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டான். அவன் ஏன்னா இப்படி கேட்குறான்னு சொல்லி நாங்கள் ஷாக்காகி கேட்டான். அப்புறமேலு தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நல்லா தெளிவானதுக்கப்புறம் சொல்கிறான், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என் அப்பா அம்மா 2 பேரும் மரவள்ளி கிழங்கு ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. என்னை கூப்பிடுறாங்க, என் கூட வா. நானும் நீ தனியாக இருக்காத, என் கூடயே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க சரி நம்ம அப்பா அம்மா தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு அந்த கனவுலேயே எந்திரிச்சு நடந்து சுடுகாட்டுக்கு போயிருக்கான். ஆனால் கூப்பிட்டது யாருன்னே தெரில. அந்த பர்சன் யார், அது என்ன, எங்கே இருக்காங்க, எதுக்காக இவனை வந்து பார்த்தாங்க, எதுக்கு இவன் கனவுல வந்தாங்க, எதுக்கு இவனை கூப்பிட்டு போனான்னு இன்ன வரைக்கும் தெரியும். இப்படி போயிட்டு அவனை தீர்த்தமாக வந்துருச்சு. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கேட்டதுக்கப்புறம் இப்படிலாம் சொன்னான், இதெல்லாம் நடந்தேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு 2 நாள் போயிடுச்சு, நார்மலாக போயிடுச்சு. நல்ல நாள் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கான். திடீர்னு ஒரு நாள் நைட் ஒரு மதியானம் கிட்டத்தட்ட ஒரு எங்கேயோ சண்டே, ஆக்சுவலாக ஸ்கூலில் லீவ் விட்டுருப்பாங்களா, சண்டே நம்மளுக்கு காலையில் லீவ் இல்லையா. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே வந்து சாப்பிட்டு ரூமில் வீட்டில் படுத்து தூங்கிட்டு வந்துருக்கான். ஸோ அந்த ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கு, டிவிலாம் ஓடிட்டு பாட்டு கேட்டு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு கரண்ட்லாம் ஆஃப் ஆகிட்டுருக்கு. சடனாக கரண்ட்டில் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. திடீர்னு அவனுக்கு ஃபுல்லாக வேர்த்துருக்கு. அவன் கால் ரைட் லெக் எப்படி இருக்குதுன்னா கால் சுற்றி திரும்பி நிற்கிது. சரிங்களா, திரும்பி நிற்கிதாமாப்ல. நாங்கள் என்ன கால் தான் பிடிச்சிருச்சு, ஏதோ நரம்பு தான் வாங்கி அடிச்சு நரம்பு தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி நாங்கள் என்ன காலெல்லாம் மூவ் பண்ணுறோம். அவன் திடீர்னு ஒரு மாதிரி
என்ன சொல்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கத்த ஆரம்பிச்சிட்டான். திடமரனா உனக்கு பயம் நான் சிரிச்சு ஏமாத்துறேன். திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா திடீர்னு மறுபடியும் காலெல்லாம் சுத்துது, கையெல்லாம் திருப்புறான். ஸோ கையை மட்டும் தான் திருப்புறான்னு பார்த்தா அந்த இடத்துல தான் சர்ப்ரைஸ். தலை எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு போட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு அவ ஒரு மாதிரி அந்த பேய் பிடிச்சா ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அப்பதான் எல்லாம் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு அவனை உடனே கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு திருநீர் அடிச்சு இது பண்ணுறோம். இப்போ சரியாகவே இல்லை. இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கோயில் பம்படிக்கு நம்ம ஊரில் கோயில் சேர்த்து பம்படிக்கிறதுக்கு ஒருத்தர் சாமி பேய் ஓட்டுறது சாமி ஓட்டுறதுலாம் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் வந்து ஒரு 2 நாள் அப்படியே தான் கொஞ்சம் கால் திரும்பி இது எதாவது இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் இது ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, சம்திங் வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அப்புறமேல அவரை அந்த பம்படிக்கிற கூப்பிட்டு வந்து நம்ம இது கோயிலில் வச்சு பேய் ஓட்டுறோம். அவன் வந்து எங்கேயோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஏதோ ரோட்டில் ஏதோ பார்த்து திடீர்னு பயந்துருக்கான் சம்திங். அந்த நேரத்தில் அவனை வந்து அந்த பேய் வந்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் அவனுக்கு அந்த பேய்க்கு வந்து கொஞ்சம் என்ன அது தெரியும் அவங்களுக்கு இது இருக்கும்ல பர்த்ல இந்த இல்லை ப்ரோ அந்த காலில் கொஞ்சம் திரும்பி அந்த அது என்ன சொல்லுவோம் அந்த ஒரு ஹேண்டிகேப்டு வயசானவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேலு ஒரு 30 வயசு 35 வயசு சம்திங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த பேய் தான் வந்து இவனை பிடிச்சிட்டு இருந்திருக்கு. சொன்னது கூட எனக்கு இல்லடா. இந்த 35 வயசு ப்ரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் பேய் ஓட்டவும் கேட்குறோம். அந்த பொண்ணு சொல்லுது இவன் வந்து என்னை ஏதோ என் கூட விளையாண்டு ரோட்டு வேலை நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த சைடில் அந்த சுடுகாட்டில் திரும்பி பார்த்துட்டு எதையோ அங்கே எதுவும் ஃப்ளவர் இருந்துச்சு அதை பறிக்க வரும்போது தான் நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளவர் இருந்தது என்னோட இதுக்கு மேலே தான், அந்த செடி இருந்தது என்னோட இதுக்கு சமாதிக்கு மேலே தான். அந்த ஃப்ளவர் பிடிச்சோடனே நான் இவனை பிடிச்சிக்கிட்டேன். நீ பாட்டுக்கு போயிட்டு லாக் எடுக்கிறேங்கிற பேர்ல எதையாவது பிடிக்கிறாத. அன்னைக்கு அப்படிதான் சுத்திட்டு இருந்தா சென்டாமஸ் என் பேய் வந்துச்சா? இல்லை இன்னைக்கு கர்த்தரை தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு? அதெல்லாம் நல்லா நடந்ததை சொல்லிட்டாரு. வேண்டாம் சொல்லுவாரு. சரி சரி எபிசோட்ஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வேளை இது ஹிட் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இது இன்னும் நல்லா சொல்லி எடுத்துருக்கு பொறுமையாக எழுதி அழகா பொறுமையாக லைக் எந்த சேனலும் இது சொல்ல மாட்டாங்க. ஸ்கிரிப்ட்ங்கிறத எவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க. ஸ்கிரிப்ட் இல்ல உண்மையா நடந்தது தான் கைஸ். உண்மையா நடந்தது தான் சொல்லணும்னு தெரியல. சின்னதா ஸ்கிரிப்ட் எழுதுனா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமே கைஸ். நட்ட ராத்திரில உட்காந்து மணி 3 ஆக போகுது, இன்னும் தூங்காம நாங்க கதை பேசிட்டு வேணா அருண் ப்ரோ மட்டும் கேமரா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன். பயப்பட மாட்டீங்களா ப்ரோ? கொஞ்சம் பயங்கர செய்யும். எங்கடா இருக்கீங்க? படுவாய் பசங்களா. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம், தூங்கலாம். பாய்.